For as many as have sinned without law shall also perish without. அதிகாரத்துல நாம் படிச்சீங்கன்னா தெரியும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையினாலே மீட்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். Let's look up to 23rd and 24th verse. It says, for all have sinned and come short of the glory of God, being justified freely by his grace through the redemption that is in Jesus Christ. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில காரியங்களை சொல்லி ஜெபிக்கலாம் என்று விரும்புகிறேன். My beloved children of God, I would like to highlight few things and pray. முதலாவதாக சங்கீதம் 37:40. Firstly, let's turn to Psalms 37 verses 40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மாருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். It says, and the Lord shall help them and deliver them. He shall deliver them from the wicked and save them because they trust in him. இந்த வசனத்திலே விடுவிப்பார், ரட்சிப்பார் என்று ரெண்டு வார்த்தைகள் அங்கே கீவேர்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. In this verse there are two keywords that's mentioned. One is deliver and the other one is save. ஒன்று விடுவிப்பார், one is deliver, இன்னொன்று ரட்சிப்பார். the second one is save. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எபிரேயர் 2:14-15-16 படி நீங்கள் படிப்பீர்களானால் உங்களுக்கு அது விளங்கும். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடியால் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏனெனில் பாவத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். My beloved people, if we could turn to Hebrews chapter 2 verses 14, 15, 16, it says, since then the children are partakers of flesh and blood, he also himself likewise took part of the same, that through death he might destroy him that had the power of death, that is the devil, and deliver them who through fear of death were all their lifetime subject to bondage. For verily he took not on him the nature of angels, but he took on him the nature of Abraham. யாரை ரட்சிப்பார்? துன்மார்களுடைய கைக்கு ரட்சிப்பார். துன்மார்க்கம் என்ற வார்த்தை, மார்க்கம், துன்மார்க்கம். மார்க்கத்தோடு துன் சேர்ந்தால் துன்மார்க்கம். மார்க்கமா இருந்தால் அவங்க எப்பவுமே கர்த்தருக்குள்ள இருக்கிறவர்கள். இந்த துன்மார்க்கத்துக்கு யாரெல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை துன்மார்க்கத்திலிருந்து ரட்சித்து இயேசு கிறிஸ்து தமக்கு சாட்சியாய் நிறுத்திக் கொள்வதற்கு பெயர்தான் ரட்சிப்பு. My beloved people, let me tell you what is destroy. God, Jesus here destroys the power of death, the power of Satan. Whoever he had tied in his bondage, he is trying to deliver them and save them. Through his death, he has done it. இரண்டாவதாக 72ஆம் சங்கீதம் 13வது வசனம். Secondly, let's turn to Psalm 72 verses 13. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். It says, he shall spare the poor and needy and shall save the souls of the needs. இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் எல்லா விதத்திலும் பாடுகளில் இருந்து விடுபடுவதற்கு இயேசு தாமே மெய்யாக இந்த உலகத்திலே நமக்காக வந்தார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள் சொல்லுகிறது. My beloved people, the meaning for the word Jesus is he is the one who carried us through the weakness and lifted us from the sickness and who delivered us from all the worries to redeem his own children that he loved. It's said in Isaiah chapter 53 verses 4. படிங்க. ஐயாவே அவர் நம்முடைய பாடுகளை
மெய்யாகவே அவர் என்னுடைய சொல்லல நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இதுதான் இயேசு. Surely he has borne our griefs and carried our sorrows, yet we did esteem him stricken, smitten by God and afflicted. But he was wounded for our transgressions, he was bruised for our iniquities. The chastisement of our peace was upon him, and with his stripes we were healed. ஆகவே நம்முடைய உணர்வுகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய மனசு எங்கெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் வியாதிப்பட்டிருக்கிறதோ, அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய பலவீனங்களை நீக்கி நம்மை குணமாக்கி நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய பலனை நமக்கு பூரணமாய் அளித்து வழி நடத்துகிறதற்கு பெயர்தான் ரட்சிப்பா. My beloved people, wherever our desire, our realization and mind has been in trouble, there Jesus involves himself and carries our worries, carries our burdens and ensure that everything is set, and that is the main reason for the salvation that we are in now. மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். Thirdly, let's turn to the book of Isaiah chapter 33 verses 22. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். It says, for the Lord is our judge, the Lord is our lawgiver, the Lord is our king, he will save us. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, கர்த்தர் யாரு? நியாயாதிபதி, ஜட்ஜ். இரண்டாவது, கர்த்தர் யாரு? நியாய பிரமாணிகர். மூன்றாவது, கர்த்தர் யாரு? ராஜா. அப்ப பாருங்க, இங்க ராஜாவாக, நியாய பிரமாணிகராக, நியாயாதிபதியாக இந்த உலகத்திலே பிறந்தார். My beloved people, here our Lord is given 3 different titles. The names, he is a judge, he is a lawgiver and a king. The Lord Jesus were born as a king, as a lawgiver and a judge, and this is a great blessing for us. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னும் நியாயாதிபதி ஆக்கப்படவில்லை. Yet Jesus is yet to become a judge. அவர் இப்பொழுது வழக்குரைஞராக இருக்கிறார். He is just an advocate for now. புரியும் நினைக்கிறேன். I hope you understand. அவர் நமக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார். He has been speaking for us to God. எப்படி? பெருமூச்சுகளோடு வழக்காடுகிறார். How does he argues for us to the Lord? With his ஆவியானவர் தாமே உங்களுக்காக வழக்காடுகிறார். with the greatness of breath, Holy Spirit talks for us. அவர் சீக்கிரமா ஜட்ஜா வர போகிறார். He would come as a judge very soon. இங்க நியாயப்பிரமாணிகர் யார்? பரிசுத்த ஆவியானவர். Who's the lawgiver here? That's the Holy Spirit. நான் போவேனே ஆனால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார் என்று சொன்னவர். He says, Jesus says, if I do not go to the Lord, the Comforter wouldn't descend. இந்த ஆவியானவர் தான் யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி அவர் பாவங்களை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உங்களுக்கு உணர்த்துவார். He is the Lord, according to John chapter 16 verses 8. He is a Lord who condemns us through all the justifications and guides us. எடுத்து படிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இவர்தான் நியாய பிரமாணிகர். It says when he has come, he will come and convict the world of sin, of righteousness and of judgment. And he is the lawgiver. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
மூன்றாவதாக நாம் அந்த வசனத்திலே படித்தோம். ஏசாயா 33:22 ராஜா, அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கும்போது அவருடைய தொடையிலே ராஜாதி ராஜா என்றும் கர்த்தாதி கர்த்தர் என்றும் எழுதியிருக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்க்க முடியும். My beloved people, thirdly it says in Isaiah chapter 33 verses 22. Isaiah 33:22. My beloved people, as it's mentioned in Isaiah chapter 33 verses 22, it says a third thing as a king. The king is reflected in Revelation chapter 19 verses 16, saying that and he has on this robe and on his thigh a name written, King of Kings and Lord of Lords. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்ற நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. It's mentioned very clearly on his robe. The name is written, and in his thigh the name is written, saying King of Kings and Lord of Lords. இந்த ராஜாதி ராஜா நம்மிடத்துல இருந்தா நம்ம பூஜாக்களா இருக்க முடியுமா? நம்மளோ ராஜாக்கள் ராஜாத்திகள். When the King of Kings is with us, we shall not be put down at any point of time. We shall be lifted, exalted in his richness. Beloved brother, you are the princess. Prince and princess. நம்ம இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம ராஜா நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். ஆமென். ஐந்தாவதாக செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். Fifth, let's turn to the book of Zephaniah. It's 3 verses 17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் கலிகூறுவார். நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் கம்பீரமாய் சந்தோஷிப்பார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். My beloved people, as it said in the 17th verse, the Lord your God in the midst of you is mighty. He will save, he will rejoice over you with joy. He will quiet you with his love, and he will rejoice over you with singing. Whenever there is a salvation in the world, the heaven rejoices. God, Jesus rejoices. இந்த 5 கல்லு கையிலே, 5 கல்லு பையிலே, அற்புதம் தான் கையிலே, அதிசயம் தான் நடக்க போகிறது. So these 5 pebbles in our heart and miracle in our hands, and there's going to be supernatural blessing coming forward. Hallelujah, 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 hallelujah. நாம் எல்லாரும் எழுந்திருக்கலாம். எல்லாருக்கும் சந்தோஷம் தான். Praise the Lord.